இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு இன்ஜினியரிங் கல்லூரி, அரசு பாலிடெக்னிக், அரசு கலை அறிவியல் கல்லூரி, அரசு ஐடிஐ, அரசு ஹாப்பி ஸ்கூல் இருக்கிறப்போ 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6ல் அரசு ஹாப்பி ஸ்கூலும் அரசு கலை அறிவியல் கல்லூரி மட்டும் அந்த லிஸ்ட்டில் இருக்கு இல்லையா? அதை மாநில அரசு நீங்கள் கொண்டாங்க அந்த லிஸ்ட்டுக்குள்ளே. அரசு மருத்துவக் கல்லூரியும், அரசு இன்ஜினியரிங் கல்லூரியவும், அரசு பாலிடெக்னிக்கவும், அரசு ஐடிஐயும் வச்சுங்களா? ஆகையினால் நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும், ஏன்னா இந்த 20 லட்சங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா நிறைய மாணவர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவசியமாக கிடைக்கும். இந்த காணொலியை ஒருவேளை இன்றைக்கி அவங்களோட தொடர்பு எங்ககிட்ட இல்லை, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தம்பியோட குடும்பத்தோட, இந்த ஒருவேளை நான் பேசக்கூடியது அவங்களோட பார்வைக்கு போகும்போது அவங்க மிகவும் சந்தோஷம் அடைவார்கள். அன்னைக்கு நமக்கு கிடைக்கல, இன்றைக்கி வேறு யாருக்காவது கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுவார்கள். ஆகையினால் இது குறித்து தம்பி விஜய் அவர்களும், மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இதை தீர ஆலோசிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாகவே கான்செப்டை மாற்றிடுங்க. ஸ்டடி லோன், படிப்புக்கேற்ற கல்வி கடன், நீங்கள் 30 லட்சம் கூட நிர்ணயிச்சு கொடுங்க. ஆனால் இந்த 7.5 லட்சம் இலக்கு, 7.5 இந்த இலக்கை உடைங்க. முதல்ல 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதல் 2026ஆம் ஆண்டு கல்லூரியில் சேரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் படிப்புக்கேற்ற கடன், ஸ்டடி லோன் 20 லட்சமாக நாம் இந்த நம்மளுடைய நிகழ்ச்சியின் மூலமாக சொல்கிறோம். அரசு பார்த்து இதை 35 லட்சமோ 50 லட்சமோ கூட உயர்த்தி கொடுக்கலாம். ஆனால் இனி நிர்ணயிக்கப்பட்ட அந்த 7.5 லட்சம் என்பதை எடுத்துவிட்டு படிப்புக்கேற்ற கல்வி கடன், ஸ்டடி லோன் என்று அதற்கு ஒரு வலிமை சேர்த்து அடுத்த ஆண்டு முதல் இந்தியா முழுவதும் அது பயனுக்கு வரும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அது பயன்பெறும். காலமும் உங்களுக்கு உங்கள் பெயரை நிலைத்து நிற்க வைக்கும். எனவே 7.5 லட்சம் என்கிற அந்த நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு இந்த ஆண்டோடு அழியட்டும். அடுத்த ஆண்டு முதல் நம்மளுடைய கோரிக்கையாக 20 லட்சம் என்பது அது 30 லட்சமோ 50 லட்சமோ தம்பி விஜய் அவர்களும் மத்திய அரசும் இணைந்து ஒரு முடிவெடுத்து கொடுக்க வேண்டும். ஆனால் இனி ஒருபோதும் எந்த 7.5 லட்சத்தை அனுமதிக்க முடியாது. நாங்கள் தெளிவாக பார்த்து விட்டோம். ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அந்த ப்ரொவிஷன்ஸை அப்கிரேட் பண்ணுங்கள். ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அந்த ப்ரொவிஷன்ஸை அப்கிரேட் பண்ணுங்கள்.